அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பனா சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தம்ப்நெயில் பார்க்கும்போதும் தெரிஞ்சிருக்கும், இப்போ இன்ட்ரோ பார்க்கும்போதும் தெரிஞ்சிருக்கும். ஆமாம், சஃபினா vlog சஃபினா சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் லஞ்சுக்கு இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ வராங்க. அவங்கள பற்றின சில விஷயங்கள்லாம் எனக்கு ஷேர் பண்ணணும் உங்ககிட்ட. பட் அதை வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி யுனைடெட் ஹைப்பர் மார்க்கெட்டில் ரம்பல் எங்கே இருக்குது இருக்குன்னு எனக்கு இன்ஸ்டாவில் ஒரு நாளைக்கு 40 மெசேஜாவது வந்துடுது. ஸோ இங்கே பார்த்தீங்களா, இந்த கீரை ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதுக்கு அப்படியே ரைட் சைடு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கீழே ட்ரேல வந்துட்டு இந்த ரம்பலை, அது போக இன்னும் இந்த முருங்கைக்கீரை, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. நான் இது இந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கமெண்ட்லேயும் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் மெசேஜும் ரிப்ளை பண்ணிட்டேன். அதனால் நீங்கள் ஒரு வீடியோவை எடுத்து போட்டுருங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னனால தான் இது வந்து நான் போட்டிருக்கேன். ஓகே, சஃபினா சிஸ்டர் நம்ம வீட்டுக்கு லஞ்சுக்கு வராங்க அப்படின்றனால நல்ல கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷலாக சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கெலாம் திங்ஸ் வாங்கணும் இல்லையா, என் ஹஸ்பண்ட் நான் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இல்லை என்னென்ன சமைக்கணும், அதுக்கு என்னென்னலாம் வேணுங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும், கறி வாங்கி தர வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நானே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடை, அதாவது யுனைடெட் ஹைப்பர் மார்க்கெட்டு, காலா, லூலுன்னு சொல்லிட்டு போய் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். மெயினாக இங்கே லூலுக்கு நான் வந்ததுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா வாழை இலை வாங்குறதுக்காக வந்திருந்தேன். ஏன்னா மெனு வந்து கொஞ்சம் பெருசாக நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ வாழை இலையில் வச்சு சர்வ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறதுக்காக வந்திருந்தேன். நான் வந்து நேரமோ இன்னமோ இந்த ஒரே ஒரு கட்டு வாழை இலை தான் அங்கே இருந்தது. இதில் மொத்தம் ஒரு 6-7 இலைக்கிட்ட இருந்தது. மொத்தம் எங்கள் வீட்டு ஆட்களெல்லாம் சேர்த்து பார்த்தா ஒரு 9 பேர்கிட்ட வரும். இது எப்படிடா காணும், ஒரு சிலருக்கு வந்து தட்டும் சிலருக்கு இலையும் வச்சா அவ்வளோ நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஆக்சுவலாக இந்த திங்ஸ் வாங்க வந்தது நான் சனிக்கிழமை, அவங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து வந்தாங்க. சரி முடிஞ்சால் நாளைக்கு வாங்க விட்டுக்கலாம் பிள்ளைய விட்டு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். இருந்தாலும் நம்ம பார்த்து வாங்குற மாதிரிலாம் ஹஸ்பண்டோ இல்லை சுரைமோ வந்து பார்த்துலாம் வாங்க மாட்டாங்க. ஏதாவது கிழிஞ்சது காஞ்சி போனதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வேறு ஒரு டவுட் இருந்தது. சரி இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ ஒரு சில திங்ஸ்லாம் பார்த்து வாங்கிட்டு வந்துட்டு அன்னைக்கு நைட்டே, அதாவது சனிக்கிழமை நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபிர்னி மட்டும் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அது ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக மற்ற ஏதாவது ஸ்வீட் நம்ம பண்ண போகிறோங்கிற மாதிரி பிளான் பண்ணோம் அப்படின்னா நாளே ரெடி பண்ணி வைக்கிறது கஷ்டம். ஃபிர்னி அப்படிங்கும் போது நம்ம சில்லுன்னு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ அதனால வந்து நாள் நைட்டே இதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா கொஞ்சம் வேலையும் குறையும் இல்லையா. நான் வந்து ஒரு 10-12 ஐட்டம் கிட்ட நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் அட்லீஸ்ட் 1-2 நம்ம முந்தின நாள் பண்ணி வச்சோம் அப்படின்னா தான் நெக்ஸ்ட் டே வந்து நமக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக சின்ன வேலைலாம் வந்து பார்த்து வச்சுட்டேன். ஸோ ஃபிர்னி ரெசிபி வந்துட்டு ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன், ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், நான் தரேன். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நான் எதுக்குமே உங்களுக்கு நான் ரெசிபி கொடுத்துருக்கவே மாட்டேன். ஏன்னா நான் ரெசிபியும் போட்டு அப்புறம் அவங்க வர்றதை பற்றியும் நான் காட்டுறேன் அப்படின்னா vlog வந்து ரொம்ப பெருசாகுது. எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு, வாய்ஸ் கொடுக்குறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் உங்களுக்குமே வந்து vlogல ஒரு ரெசிபி தேடி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் ஒரு சில ரெசிபிஸ் மட்டும் நான் ஷார்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையுமே ஷேர் பண்ணுறேன், ஓகேவா. ஸோ ஃபிர்னி ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்து சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி க்ரில் பண்ணுறதுக்காக மேரினேட் பண்ண போகிறேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த க்ரில் சிக்கன் ரெசிபியுமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதையும் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து பீஃபில் ஒரு ரெசிபி அண்ட் இறாலில் ஒரு ரெசிபி அதெல்லாம் ரெடி பண்ணுறதா இருந்தது. ஸோ அதுக்குமே வந்து மேரினேஷன் பண்ணி வச்சுட்டேன். இறால் வந்து நான் கிளிப்பை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங்கில் இருந்து ஃப்ரெஷ்ஷாக வேலை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டை இன்வைட் பண்ணியிருக்கோம், அதுவும் லஞ்ச் இல்லை டின்னர் இந்த மாதிரி எதுக்காவது இன்வைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு ரிட்டன் போகிற வரைக்குமே நமக்கு வந்து நல்லா பண்ணிடுவோமா, அவங்கள நல்லா கவனிச்சிருவோமா, சாப்பாடெலாம் நல்லா அமைஞ்சிருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. அதுவும் நம்ம கொஞ்சம் மெனு பெருசாக பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே எப்படி கரெக்டாக பண்ணணும், எந்தெந்த டைம் கொடுத்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நிறையா பிளான் பண்ணி வைப்போம் இல்லையா. ஸோ அந்த பிளானிங்லாம் நைட்டு மண்டேல போட்டு ஓரளவுக்கு செட் பண்ணி வச்சுட்டு காலையில் முழிச்சு வேலையாக தொழுதுக்கப்புறம் நான் வந்து ஜூஸ் போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து வெல்கம் ட்ரிங்காக வந்த உடனே ஃபஸ்ட்டு ஜூஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்தில் சாப்பாடு வைக்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ வெல்கம் ட்ரிங்க் எப்போவுமே வந்துட்டு கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து சாப்பிட்றதுக்கு அவங்க கஷ்டப்படக்கூடாது இல்லையா. அதனால ஜஸ்ட்டு இந்த வாட்டர்மெலன் ஜூஸ் மட்டும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். ஜூஸ் ஊற்றி வைக்கிற மாதிரி பெரிய ஜக்கு என்கிட்ட இருக்குது, பட் அது ஃப்ரிட்ஜுக்குள்ளே போகாது. அதனால இந்த பாக்ஸில் ஊற்றி வைக்கிறேன். சில பேர் கேட்டுறாதீங்க என்ன டப்பாவில் ஜூஸ் ஊற்றி வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முட்டை அவிக்கிறதுக்காக அவிய போட்டுட்டேன். ஆக்சுவலாக இந்த கெட்டிலில் வந்து நான் ஒரு 5-6 முட்டை தான் நான் இது வரைக்கும் அவிச்சிருக்கேன். 10 முட்டை வைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்தது. பட் வச்சுட்டேன், அழகாகவே அதுவுமே நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த கெட்டிலோட லிங்க்குமே நிறைய பேர் கேட்குறீங்க, நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, முட்டை அவிய போட்டுட்டு அடுத்த வேலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தால்ச்சா வைக்கிறதுக்கு வந்து பருப்பு எலும்புலாம் வந்து வேக போட்டுட்டோன்னா அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கும். மற்ற வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு அதையுமே வேக போட்டுட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா சொல்லியிருந்தேன் இல்லையா ப்ரான் வந்து மெரினேட் பண்ணி வச்சுருந்தேன்னு, இதுதான் இப்போ நான் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கட்டா, அதுக்கப்புறம் ப்ரானில் வந்துட்டு ஒரு மசாலா மாதிரி ஒன்று பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி ஒரு விருந்து
வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, சீ ஃபுட் குக் பண்ணியிருக்கும் போது இறால் மசாலா ஒன்று பண்ணியிருந்தேன் இல்லையா, அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுவுமே உங்களுக்கு பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு நான் அதுதான் பண்ணியிருந்தேன். ஸோ ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா கையோட ஒரே டைமில் நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த கத்திரிக்காய் கட்டாவோட ரெசிபி வந்துட்டு நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன் இன்ஷால்லா சீக்கிரமாக. ஸோ அது ரெண்டும் ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தால்ச்சாக்கு உள்ள காய்கறி எல்லாமே கட் பண்ணிட்டேன். இந்த பக்கம் பருப்பு எலும்புலாம் வேக போட்டிருந்தேன் இல்லையா, அதுவுமே நல்லா வெந்து வந்துருச்சு. எப்போவுமே தால்ச்சா வந்து நான் தனியாக வதக்கி வேக வச்சு அந்த மாதிரி பண்ணுவேன். இந்த தடவை கொஞ்சம் வேலை நிறையா இருந்தது அப்படின்றனால ஒன் பார்ட் தால்ச்சா மாதிரி நான் வச்சேன். ஏன்னா இதில் மொத்தமாக வேக போட்டுட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு வெந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு மட்டும் கடைசியாக சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. நார்மலாக நான் வதக்கி பண்ணும்போது எப்படி வருமோ அதே மாதிரி தான் வந்திருந்தது. ஆக்சுவலாக இதோட ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் நன்னி இந்த மாதிரி பண்ணுவாங்க, எங்கள் அத்தாவோட அம்மா வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைப்பில் பண்ண சூப்பராகவே வந்துருச்சு. ஓரளவுக்கு முக்கால்வாசி வேலை வந்து முடிஞ்ச மாதிரி ஃபீல் இருந்தது. உங்களுக்கு நான் டீட்டெயிலாக காட்டாதனால உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஸோ நெக்ஸ்ட் வேலையை பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கான வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு இருந்தேன். எப்போவுமே பிரியாணிக்கு வெங்காயத்தை கட் பண்ணி வதங்குற கேப்லேயே நம்ம மற்றது எல்லாமே கட் பண்ண ஆரம்பிக்கலாம். பட் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணுற மாதிரி இருந்தது, ஷார்ட்ஸில் பிரியாணி ரெசிபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன் முதல்லையே. நம்ம இந்த மாதிரி ஹரிபரியாக ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கும் போது தான் இது முடியும் அது முடியும் அப்படிங்கிற மாதிரி அன்றைக்கி பிரியாணி மசாலா வந்துட்டு காலி ஆயிடுச்சு. ஸோ அதை எடுத்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து மிளகு தூளும் இல்லை, கையோட அதையுமே அரைச்சி பாக்ஸில் போட்டு வைக்கிற மாதிரி இருந்தது அந்த டைமில். ஸோ அந்த கிளிப் நான் எடுக்கலை. அண்ட் தால்ச்சா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட ரெசிபி நான் ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் vlogல வந்துட்டு நான் உங்களுக்கு தரேன். ஸோ இதிலே கொடுத்தேன்னா vlog ரொம்ப பெருசாயிரும்னு சொல்லிட்டு தான் நான் இதை ஜாயின் பண்ணலை. ஸோ ஓகே, தால்ச்சாவும் ரெடி பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. பிரியாணிக்குமே எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு டைம் போய் பார்த்தா மணி 10:30 10:45 தான் ஆச்சு. ஏன்னா நான் தான் ஃபஜர்லேருந்தே வேலை பார்த்துட்டு இருக்கேனே, அதனால கொஞ்சம் ஸ்பீடாகவே நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். சரி ஓகே, டைம் தான் இருக்குதே, அவங்க போகும்போது ரிட்டன் கொடுத்து விட்றதுக்காக கொஞ்சம் கேக் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அதையுமே பார்த்தீங்கன்னா கையோட ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் திருப்பி இன்னொரு யோசனை, நான் வந்து ஃபிர்னி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா. ஓகே, ஃபிர்னி வந்து நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் கொடுப்போம், பட் சாப்பாட்டோட சேர்த்து ஏதாவது ஸ்வீட்டாக வைக்கணுமே அப்படின்னு யோசிக்கும் போது கேசரி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணேன். அப்புறம் திடீர்னு தோணுச்சு, நம்ம ஃபிர்னியுமே ரவையில் தான் பண்ணியிருக்கோம், கேசரியும் ரவையில் பண்ணி வச்சா அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு டொமேட்டோ ஜாம் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் சிம்பிளாக டேட்ஸ்லாம் போட்டு டக்குன்னு ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து டக்குன்னு பண்ணிடலான்னு சொல்லிட்டு அது பண்ணேன். அதுக்கு முன்னாடி பிரியாணிக்கான கறி மட்டும் பார்த்தீங்கன்னா வேக போட்டுட்டேன். ஸோ இந்த ரெசிபி வந்து ஆக்சுவலாக எனக்கு தெரியாது, என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டு தான் நான் பண்ணியிருந்தேன். நான் வந்து எக்ஸ்ட்ராவாக டேட்ஸ்லாம் ஆட் பண்ணி பண்ணியிருந்தேன், ரொம்பவே நல்லா வந்திருந்தது. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 ஐட்டம் வந்து நான் அன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வந்திருந்தது. அவங்களுமே சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஒரு திருப்தி இருந்தது. ஓகே, ஒரு பக்கம் ஜாமும் ரெடி ஆயிடுச்சு, இந்த பக்கம் கேக்குமே பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் கடைசியாக தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரியாணியே தாளித்து போட்டேன். ஏன்னா சைடிஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா பிரியாணி வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக ஆக்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பிரியாணிக்கு ஒரு பக்கம் தாளிச்சிக்கிட்டே கேக்கையுமே ஆற வச்சுருந்தேன். ஸோ அவங்களுக்குள்ளதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மேலே வந்து சாக்லேட் சிரப் மாதிரி நான் ஒன்று கொடுப்பேன். பட் அன்றைக்கி எனக்கு ரெடி பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் அந்த பிஸ்காஃப் இருக்கும் இல்லையா, லோட்டஸ் பிஸ்காஃப் அது இருந்தது. ஸோ அதை டக்குன்னு ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு இந்த மாதிரி டிசைன் கொடுத்து வச்சாச்சு. அவங்களுக்கு சின்னதாக ஒரு கிஃப்ட்டுமே வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அது கூட சேர்த்து இதையுமே கொடுத்து விடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு கடைசியாக பிரியாணியை வந்துட்டு தம் உடைக்க போனேன். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பிரியாணியை தம் உடைச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு நிம்மதியே வரும். அந்த பிரியாணி நல்லா வந்ததுக்கப்புறம் அது நறுக்கரிசி விழுந்துடக்கூடாது, அது குழஞ்சி போயிடக்கூடாது, அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் நமக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்கும். ஸோ பிரியாணியுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா வந்திருந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு போயிட்டு கொஞ்சம் வீடெலாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நானுமே ரெஃப்ரெஷ் ஆகிட்டேன். எனக்கு அந்த பீஃப் சாப்ஸ் மட்டும் பொரிக்க வேண்டியது இருந்தது. இது வந்து அவங்க பக்கத்தில் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் இது வந்து நான் ஃப்ரை பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா முட்டை சேர்த்து பொரிக்கிறோம் அப்படின்றனால நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடக்கூடாது, கவுச்சி ஸ்மெல் வந்துடக்கூடாது இல்லையா, அதனால. ஸோ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்பெஷல் சஃபினா சிஸ்டருக்காக என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கலரி கறியுமே அன்றைக்கி வந்திருந்தது. ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து இங்கே மெஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து கலரி கறி, கத்திரிக்காய் பருப்பு, ரசம் அதுவுமே வந்துட்டு வந்திருந்தது. ஸோ நிறைய பேர் வந்து இவங்கக்கிட்ட எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. நான் அவங்கக்கிட்ட டீட்டெயில் கேட்டுட்டு இன்ஷால்லா நெக்ஸ்ட் ஒரு vlogல வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். சஃபினா சிஸ்டர் எப்போவுமே சொல்லிட்டே இருப்பாங்க, அது என்ன தான்ப்பா கலரி கறி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி கலரி கறி அவங்களுக்கு வச்சு கொடுக்க போகிறோம் அப்படிங்கும் போது எனக்கு இன்னுமே ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நம்ம ஒரு ஸ்பெஷல்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது அவங்களுமே டேஸ்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுமே சாப்பிட்டுட்டு உண்மையிலே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த ப்ரொசீஜர் இருக்குது, கொஞ்சம் கறி ஊற்றி அது மேலே பருப்பு போட்டு அதுக்கு மேலே ரசம் ஊற்றி அது பிணைஞ்சு சாப்பிட்றது இருக்கு இல்லையா, அது செம்ம ஃபீல் இருக்கும். அதே மாதிரியே அண்ணா மீன் சஃபினா சிஸ்டரோட ஹஸ்பண்ட்க்கும் சஃபினா சிஸ்டருக்கும் சொல்லி கொடுத்து அதே மாதிரி சாப்பிட வச்சு அவங்க சாப்பிட்டதை பார்க்கும் போதே கொஞ்சம் நல்ல ஒரு ஃபீலாக இருந்தது. அண்ட் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் முடிச்சு வச்சுட்டு அவங்களுமே வந்துட்டாங்க. போய் கதவை திறக்கிறதுக்காக போயாச்சு.
ஸோ இதில் இருந்து தான் நம்ம vlog இன்னுமே சூடு பிடிச்சி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஏன்னா இப்போ தான் நம்மளோட சிஸ்டரோட என்ட்ரி. யாருடா அந்த சஃபினா சிஸ்டர்? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சஃபினா யார், அவங்களோட vlogsலாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆனால் நிறைய பேர் சஃபினான்னு சொன்ன உடனே உங்கள் மைண்டுக்கு வந்தது வந்து என் தங்கச்சி தான். அது சபிஜியா சபினா, இது சஃபினா vlog சஃபினா. இவங்க வந்து என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக தான் நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆனோம்னு சொல்லலாம். இன்னும் நோம்புக்குள்ளே இருந்து தான் ரொம்ப க்ளோஸ் ஆனோம். ஆக்சுவலாக ஒரு உண்மை சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப நாளாகவே எனக்கு அவங்களும் அவங்களுக்கு நானும் ரொம்ப நாளாகவே ஒரு சைலண்ட் ஃபாலோவர்ஸாகவே இருந்துக்கிட்டு இருந்தோம். என்னோட வீடியோஸ் எல்லாமே அவங்க பார்ப்பாங்க, அவங்களுக்கு பிடிக்கும். அவங்களோட வீடியோஸ் எல்லாமே நான் பார்ப்பேன், எனக்கும் பிடிக்கும். ஆனால் பேசிக்கிட்டது இல்லை. எங்ககிட்ட இருக்கிற இன்னொரு ஒற்றுமை என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட இருக்கிற திங்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியே இருக்கும். நானுமே அவங்க வீடியோவில் பார்த்து இதை ஃபீல் பண்ணியிருக்கேன், அவங்களும் என் வீடியோ பார்த்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் இன்ஸ்டாவில் நாங்கள் பேச ஆரம்பித்து அதுக்கப்புறம் அப்படியே க்ளோஸ் ஆகி எப்படா மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்து, பிள்ளைங்களுக்கு ஒரு வழியாக லீவ் விடட்டும் நம்ம மீட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீட்டப்போ போட்டாச்சு. ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண போகிறோம். முன்னாடிலாம் பெருசாக தெரியல. பக்கத்தில் வந்துட்டு அவங்க ஃப்ளாட் நம்பர் என்னென்னு கேட்கும்போது திடீர்னு ஒரு டென்ஷன் வந்துச்சு. ஃபஸ்ட்டு மீட்டப் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நிஜமாக சொல்கிறேன், ஃபஸ்ட் டைமாக 2 பேர் பார்த்துக்கிட்ட மாதிரியே இல்லை. நார்மலாக க்ளோஸாக இருக்கிற 2 ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்தால் எந்த மாதிரி இருக்கும்? கண்ணா பின்னாடி பேசுவோம், நல்ல கதை அடிப்போம், கெக்க பெக்கன்னு சிரிப்போம். அந்த மாதிரி தான் அன்றைக்கி ஹோல் டேயுமே எங்களுக்கு இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் இதே விஷயத்தை சேம் அவங்களுமே சொன்னாங்க, எங்களுக்கு இது என்னமோ ஃபஸ்ட்டு மீட்டப் மாதிரியே தெரியலை அப்படிங்கிற மாதிரி. உண்மையிலே அந்த ஹோல் டேயுமே கொஞ்சம் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராகவே போச்சு. அண்ட் சஃபினா சிஸ்டர் நடந்துக்கிட்டதையுமே நான் கண்டிப்பாக சொல்லணும். அவங்களா பாட்டு கிச்சனுக்கு வந்து நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா சிஸ்டர், நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நேரடியாக வந்து நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொன்னது, அந்த வாழையில் எடுத்து அவங்களே வாஷ் பண்ணது, அண்ட் சாப்பாடு எடுத்து வச்சது, பரிமாறினது, அதெல்லாம் எனக்கு உண்மையிலே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்ல, ஏன்னா நானுமே இந்த மாதிரி டைப் தான். ரொம்பலாம் வந்து ஒரு வீட்டுக்கு போனோம் அப்படின்னா ஒரு மாதிரி மூடியாக இருக்கக்கூடாது, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியுமே நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி அவங்களும் நடந்துக்கிட்டது. அண்ட் சாப்பாடு வைக்கிறதுக்கு முன்னாடி இலையை வந்து அவங்க வாஷ் பண்ணும்போது என் ஹஸ்பண்ட் கூட திட்டினாங்க என்னைய, அதை வாங்க, அதை அவங்களுக்கு கழுவிடாத அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு என்னமோ அதை தடுக்கணும் அப்படின்னு தோணலை. ஏன்னா உரிமையாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க, அதை வந்து நம்ம தடுத்து அவங்கள சங்கடப்படுத்த வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நார்மலாக நம்ம ஃப்ரெண்டு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அதை தடுக்க மாட்டோம்ல, நமக்கு தானே ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் எனக்குமே இருந்தது. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்லாம் பார்த்துருக்கேன், அவங்களோட வீடியோஸ்லாம் நிறையா பார்த்துருக்கேன். அவங்க உரிமையாக ஒரு விஷயம் இறங்கி பண்ணுறதையுமே நான் பார்த்துருக்கேன். ஆனால் அதே விஷயத்தை இவங்க என்கிட்டையுமே பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை இல்லையா? ஏன்னா இது எங்களோட ஃபர்ஸ்ட் மீட். இது அவங்க என்னை வந்து வெளியாலாவே பார்க்கல, எனக்குமே அந்த ஃபீல் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். அண்ட் சஃபினா சிஸ்டர் வாண்டடாக வந்து இப்போ என்ன பண்ணணும் உங்களுக்கு ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பிரியாணி மட்டும் எடுத்து ஹாட் பாக்ஸில் வைங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் சஃபினா சிஸ்டரோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லாவே கேட்டுச்சு. எங்கே போனாலும் நம்மளையே பிரியாணியை கிளற விட்டு நம்மளே எடுத்து வைக்க வச்சிடறானுங்கடா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் கூட நான் பார்த்துருக்கேன், எங்கே போனாலும் இவங்க தான் பிரியாணி தம் அடைப்பாங்க. அப்போ நான் மட்டும் என்ன, எங்கள் வீட்டிலையும் இதையே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையே அவங்களையும் பண்ண வச்சுட்டேன். அண்ட் அவங்களுமே அழகாக பீஸு ரைஸ்ன்னு சொல்லி பார்த்து எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சுட்டாங்க. ஸோ மற்ற எல்லாத்தையுமே இங்கே நான் சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கும் போது அவங்களே எல்லாத்தையும் எடுத்து கொண்டுட்டு போய் பாயிலுமே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. சஃபினா சிஸ்டர் பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இது ஒன்றும் அவங்களுக்கு புதுசுலாம் இல்லை, அவங்க எப்போவுமே அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனால் புதுசாக நிறைய பேர் இவங்கள பார்ப்பீங்க இல்லையா? இவங்களோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட ஒரே ஒரு வீடியோவோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்துட்டு கண்டிப்பாக இவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. செம்மையாக என்டர்டெயின் பண்ணுவாங்க. அண்ட் ரெசிபீஸுமே டிஃப்ரெண்ட்டாக என்னை மாதிரி நிறைய ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் அதை ஷார்ட்ஸில் இன்ஸ்டாலன்னு சொல்லிட்டு நிறைய அப்லோட் பண்ணுவாங்க. இன்ஸ்டாவில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இவங்களை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூடியூப்லேயுமே கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செம்ம என்டர்டெய்னர் இவங்க. ஓகே, சஃபினா சிஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வரும்போது நான் என்ன மெனு பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத மட்டும் ஒரு தடவை உங்ககிட்ட சொல்லிடுறேன். கலரி கறி, கத்திரிக்காய் பருப்பு ரசம், இது மட்டும் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு மெஸ்லேருந்து வந்துருச்சு. அண்ட் நான் ரெடி பண்ணியிருந்தது மட்டன் பிரியாணி அண்ட் எலும்பு தால்ச்சா, இறாலில் வந்து ஒரு மசாலா மாதிரி பண்ணியிருந்தேன், கத்திரிக்காய் கட்டா, ஆனியன் ரைத்தா, முட்டை வந்து பாயில் பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் ஜாம் சொல்லியிருந்தேன் இல்லையா, தக்காளியும் பேரிச்சம்பழமும் போட்டு ஒரு ஜாம் பண்ணியிருந்தேன். அண்ட் பீஃபில் வந்துட்டு பீஃப் சாப்ஸ் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தேன். அண்ட் ஃபிர்னி ரெடி பண்ணியிருந்தேன். அண்ட் சிக்கன் வந்து கிரில் பண்ணுறதுக்காக மேரினேட் பண்ணி அது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா வெல்கம் ட்ரிங்க்கு வந்து நான் வாட்டர்மெலன் ஜூஸ் அது வந்து காலையிலேயே கொடுத்தாச்சு. அண்ட் போகும்போது கொடுத்து விடுறதுக்காக கேக்குமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதுதான்ப்பா நான் அன்றைக்கி பண்ணியிருந்த மெனு. அண்ட் எல்லாமே அவங்க சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் நமக்கு ஒரு ஃபீல் வரும் தெரியுமா, ஹவ்வா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி.
ஸோ அது அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே ஒரு செம்ம ஃபீல் இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அண்ணாலாம் அடிக்கடி சொல்லிட்டே இருந்தாங்க, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம். ஆக்சுவலாக அண்ணா எங்கே சாப்பிட போனாலுமே சாப்பாடு நல்லா இருக்குங்கிற வார்த்தையை அடிக்கடி சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சஃபினா சிஸ்டர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆனால் உண்மையை சொல்லணும்னா அதுக்குமே ஒரு மனசு வேணும். நிறைய பேர் நல்லா இருந்தாலுமே மென்ஷன் பண்ண மாட்டாங்க, நல்லா இருந்தால் குறை சொல்கிறவங்க கூட சில பேர்லாம் இருப்பாங்க. பட் அதை மனசார பாராட்டுறதுக்குமே ஒரு பெரிய மனசு வேணும். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப நல்லா சாப்பிடுறாங்க. அவங்க டிஃபரெண்டா சாப்பிடுவாங்க. நல்ல பிரியாணிங்க. நல்லா இருக்கா? நிஜமா சொல்றீங்களா? ஒண்ணு ஓகே. கம். குட். பேர் தெரியாது. நீங்க வச்சிருந்தாங்க நான் வச்சுட்டு உட்காரேன். கம் சார். சுரப்பா ப்ரான்ஸ் இருக்கவா? What is that? சாஃபி தான் அப்படியே பாருங்க. Okay, no problem. Come, eat. Come eat. என்ன ஷை ஆகுற? உங்க நல்லா பேசுவாங்க, பயங்கர வாய் எடுப்பாங்க. சும்மா நடிக்கிறாங்க போறாங்க. One prawn. One prawn. நீங்க உட்காருங்க அப்படியே. லாஸ்ட் ஒவ்வொரு நாங்க சாப்பிடுறோம். சாஃபி நான் எடுத்து. அத பாருங்க. கம் சார். நீங்க என்ன? நீங்க எடுத்துக்கோங்க இது. இதேப்பா. கம் சார். அல்ஹம்துலில்லாஹ் அவங்க திருப்தியாக சாப்பிட்டதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு முழு திருப்தியே வந்திருந்தது. அப்புறம் இலை வந்து கொஞ்சம் கம்மியாக வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இல்லையா, அங்கே இல்லாதனால. சொல்லப்போனால் இலை அதுலேயே மிச்சமாயிடுச்சு. ஏன்னா சஃபினா சிஸ்டரோட 2 பொண்ணுங்க வந்து பிளேட்டில் சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப நேரம் உட்காந்து கதையாக பேசணும். அண்ட் பிள்ளைங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா அந்த ஃபோம் கிளே இருக்கும் இல்லையா, அதை வச்சு அழகாக இது மாதிரி டாய்ஸ் மாதிரிலாம் நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் நாங்கள் வந்து நல்லா உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தோம். நல்லா பேசிகிட்டு இருக்கும் போது அண்ணா திடீர்னு கிளம்புவோமா அப்படின்னு கேட்கும். எனக்கு பக்கோன்னு ஆயிடுச்சு, என்னடா இது நம்ம சிக்கன் வேறு மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம், இவங்க கிளம்புவோமான்னு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் டக்குன்னு டீயை போட்டுட்டு அதுக்கப்புறமா சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா க்ரில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணது என்ன அப்படின்னா, ஒரு 7-7:30 வரைக்கும் எப்படியாவது அவங்கள இழுத்து பிடிச்சி உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா சிக்கனை வந்து க்ரில் பண்ணிவிட்டு கொஞ்சம் பரோட்டா மட்டும் வாங்கி நம்ம அது கூட வந்து எப்படி நம்ம தால்ச்சா இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு சின்னதாக டின்னரை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணேன். ஏன்னா மத்தியானம் ஹெவியாக சாப்பிட்ருக்காங்க, நைட்டில் பெருசாக எடுக்காது அப்படின்றனால. பட் கிளம்பலாமான்னு சொல்லி அண்ணா 2 தடவை கேட்டதுக்கப்புறம் ஆஹா இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா கிளம்பி ஓடினாலும் ஓடிடுவாங்க, நம்ம இப்போவே க்ரில் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் ரெடி பண்ணிட்டேன். எனக்கே கொஞ்சம் பாவமாக தான் இருந்தது, லஞ்சு சாப்பிட்டு 2 மணி நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ளே நம்ம சிக்கனை வேறு ரெடி பண்ணி கொடுக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, நம்ம சிக்கனை டேஸ்ட் பண்ணாமல், அதனாலே ரெடி பண்ணி கொஞ்சமாவது நீங்கள் சாப்பிட தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சாச்சு. அண்ட் சிக்கன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிள்ளைங்க ரெடி பண்ண அந்த டாய்ஸ் மாதிரிலெல்லாம் பண்ணாங்க இல்லையா, இந்த ஃபோம் கிளே வச்சு அதெல்லாம் வந்து காட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் ஒரு கிளிப்பை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வீடியோ எடுத்திருந்தேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா பெரியவங்கெல்லாம் நல்லா பேசிகிட்டு இருப்போம், ஆனால் பாவம் பிள்ளைங்க வந்து போர் அடித்து உட்காந்துட்டே இருப்பாங்க. பட் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சேர்ந்து நல்லா அந்த டாய்ஸ்லாம் பண்ணிவிட்டு நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க, என் மகனை தவிர. ஏன்னா அவர் சும்மாவே ஷை டைப்பு, அவர் ரூமுக்குள்ளே தான் இருந்து கிளாஸ் இருந்துச்சு அவனுக்கு, அதை அட்டன் பண்ணிகிட்டு இருந்தான். பட் மற்ற பிள்ளைங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. பெருசாக அவங்களுக்கு போர் அடிக்கலப்பா அப்பா அப்படின்ற மாதிரி தான் நிம்மதியாக இருந்தது.
அண்ட் ஃபைனலி அவங்களுமே கிளம்பிட்டாங்க. இதுக்கு மேலே அவங்கள பிடிச்சி வைக்கவும் முடியல, ஏதோ வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி வேறு சொல்லியிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அன்னைக்கு டே ஃபுல்லாகவே ரொம்ப சூப்பராக போயிருந்தது. இதில் பெரிய விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, சுரஃபாட்ட சஃபினா சிஸ்டர் கேட்டாங்க எங்கள் வீட்டுக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு. அவள் டக்குன்னெலாம் யார் கூப்பிட்டாலும் ஓகே சொல்ல மாட்டாள். என்னை தான் மூஞ்சியை பார்ப்பா, போகிறதுக்கும் அவள் பெருசாக விரும்ப மாட்டாள். ஆனால் அவங்க பழகுனதுலேயும் அவங்க பிள்ளைங்க எல்லாரும் பழகுனதுலேயும் பார்த்தீங்கன்னா அவளுக்கே அவங்க கூட போகணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துருச்சு போல். ஸோ நானும் அவங்க வாப்பாவும் அப்படியே அவளை பார்த்து திருன்னு முழிக்கிறோம், எப்படி இவள் ஒத்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அவங்க வாப்பாவுமே சரி சின்ன பிள்ளை தானே ஆசைப்படுறா, போயிட்டு வரட்டும், அண்ட் இதுக்கு மேலே வளர்ந்துட்டாங்க அப்படின்னா பெருசாக நம்ம எங்கேயும் விட முடியாது அப்படின்றனாலையும் விட்டாச்சு. ஸோ ஃபைனலி ஹாப்பியாக அவளுமே கிளம்பிட்டா. அவங்களுமே வந்துட்டு என்னை நக்கல் காட்டிகிட்டே கூட்டிகிட்டு போனாங்க. பார்த்தீங்களா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. அது ஃபீல் பண்ணல. ஸோ அன்றைக்கி ஹோல் டே வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே போச்சு. அவங்களுமே நல்லபடியாக கிளம்பிட்டாங்க. லிஃப்ட் வரைக்கும் போய் அவங்கள வழியாக அனுப்பிச்சி வச்சுட்டு வந்தாச்சு. அண்ட் சஃபினா சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிஃப்ட்டாக ஒரு பிளான்ட்டுமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது அது. நான் அதையுமே வீடியோவில் காட்டியிருக்கேன் கடைசியாக. ஒரு உண்மை சொல்லணும் அப்படின்னா எனக்கு பிளான்ஸ் வளர்க்கணுங்கிற ஆசை வந்ததுக்கு ரீசனே இவங்க தான்ப்பா. இவங்க வீட்டை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பிளான்ஸ் வச்சுருப்பாங்க, ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நானுமே பிளான்ஸ் வாங்கினதுலேருந்து இன்றைக்கி வரையும் இவங்கள்ட்ட டவுட் கேட்டே அவங்கள கொலை பண்ணிகிட்ருக்கேன். ஓகே பட் இன்ஷால்லா இறங்கிட்டு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. ஓகே நான் அஸ்ஸலாமு அலைக்கும் ஃபி அமானில்லா. ஓகே பாய். தேங்க்யூ பாய். ஸோ இந்த பிளான்ட் தான் அவங்க எனக்கு வாங்கிட்டு வந்தது. இது போக சுரஃபாமா அவங்க வீட்டுக்கு போயிருந்தா இல்லையா, அப்போது அவங்க வந்து ஒரு பிளான்ட் நர்சரிக்கு வந்துட்டு போயிருந்தாங்க. அப்போ அவளுக்குமே ஒரு டேபிளில் வைக்கிற மாதிரியான ஒரு பிளான்ட் வந்து குட்டியாக வாங்கி கொடுத்துருந்தாங்க. அது இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். எந்தெந்த ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு ஷார்ட்ஸில் வேணும் அப்படிங்கிறதையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி சஃபினா சிஸ்டர் யாருக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் யாரெல்லாம் புதுசாக பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் புதுசாக பார்க்குறவங்க அவங்கள ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.